வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ கூகுள் வந்து ஃபைனலாக ஆண்ட்ராய்ட் 16 டெவலப்பர் ப்ரிவ்யூ ரோல் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது டெவலப்பர்ஸ்க்காக தான், அதான் உண்மை. பட் முன்னே இப்போன்னு இல்லைங்க, நெக்ஸஸ் டேஸ்லேருந்தே நம்ம வந்து இந்த மாதிரியான டெவலப்பர் ப்ரிவ்யூ, இந்த மாதிரியான ஏர்லி பீட்டா அது நமக்கு கிடையாது அப்படின்னு தெரிஞ்சாலும் அது இன்ஸ்டால் பண்ணுறது. இதே தான் நம்ம iOSலேயும் பண்ணிட்டு இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். பப்ளிக் பீட்டா வரதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த மாதிரி டெவலப்பருக்கான பீட்டாலேயே போய் உட்காந்துடுறது, என்ன தான் புதுசாக வருது பார்க்கலாம் அப்படின்னு. சரி, இருந்தாலும் இப்போ கூகுள் ஏன் இவ்வளோ அர்ஜென்ட்டாக ஆண்ட்ராய்ட் 16 புஷ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்ட் 15 அவங்க கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. என்னன்னா, எப்பயுமே எல்லா வருஷமும் பிக்சல் 8 வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், அவங்களோட டிவைஸ் வெளியில் வரும்போது புது டிவைஸ் என்ன வருதோ அது கூடவே புது ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வரும். ஸோ அது இன்னொரு பக்கம் பார்க்க போனால், நார்மலாக இந்த ஐஃபோன் யூசர்ஸ் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, iOS அப்டேட் பற்றி தெரியுமா, ஆண்ட்ராய்டு தாங்க வேஸ்ட்டு, ஒரே டைமில் வந்து எல்லா டிவைஸ்க்கும் கொடுக்க மாட்டாங்க, வெறும்னே புது ஃபோனுக்கு மட்டும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஆண்ட்ராய்டில் கூகுள் தரப்பில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எப்படி அப்படின்னா, பிக்சல் 6லேருந்து பிக்சல் 8 வரைக்கும், அதாவது இப்போ 9 இருக்கட்டும், பட் பிக்சல் 8 வரைக்கும் எல்லாத்துக்குமே ஆண்ட்ராய்ட் 15 அட் அ டைம் தான் வந்துச்சு. 6 ப்ரோ 6a, 7 ப்ரோ 7a, 8 ப்ரோ 8a எல்லாத்துக்குமே கரெக்டாக தான் வந்துச்சு. ஸோ எப்பயுமே ஆண்ட்ராய்ட் தரப்பில் கூகுளோட ப்ராடக்ட்ஸ்க்கு கன்னு மாதிரி வரும். இருக்கலே லாஸ்ட் சப்போர்ட்டட் டிவைஸ்லேருந்து இப்போ இருக்கலே மோஸ்ட் லேட்டஸ்ட் டிவைஸ் வரைக்கும் அப்டேட் டான்னு எல்லாத்துக்கும் அட் டைம் வரும். இப்படிலாம் இருந்தாலும் பிக்சல் 9 வரும்போது ஆண்ட்ராய்ட் 15ஓட வந்திருக்கணும். பட் பாவம், அது வந்து ஆண்ட்ராய்ட் 15ஓட வர முடியாத ஒரு நிலைமை. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஆண்ட்ராய்ட் 14ஓட தான் அது லான்ச்சே ஆச்சு. 9 சீரிஸே லான்ச் ஆச்சு. ஸோ இந்த டைம் ஃப்ரேமில் நடந்த இந்த குழப்பத்தை வந்து மினிமைஸ் பண்ணுறதுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, Q2 2025லேயே ஆண்ட்ராய்ட் 16ஓட ஸ்டேபிள் ரோல் அவுட் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆக போகுதுன்னா, உங்களுக்கு வந்து அடுத்து வரக்கூடிய பிக்சல், அதுவும் 10th ஆனிவர்சரி வேறு. ஸோ பிக்சல் லைனப்பில் 10th ஆனிவர்சரிக்கு என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் சப்போஸ் அவங்க கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கூட நம்மளோட எதிர்பார்ப்புகளை நம்ம வந்து கூகுள் கிட்ட கேட்கலாம். நம்ம கேட்கலாம், அவங்க பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் இந்த இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்ட் 16 எந்த விதத்தில் இப்போ இந்த டெவலப்பர் ப்ரிவ்யூவில் சின்ன சின்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, ஏபிஐ ரிலவெண்ட்டாக, அதுவும் முக்கியமாக இந்த ஃபோட்டோ பிக்கர் அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குது. முக்கியமாக என்னென்னா, அக்ராஸ் மல்டிபிள் அப்ளிகேஷன் iOS யூசர்ஸ்க்கும் தெரியும். நீங்கள் ஏதாவது ஒரு சில இமேஜஸ் இல்லாட்டி ஏதாவது ஒரு மீடியா கண்டென்ட்டை வந்து அட்டாச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, உங்கள் கேலரிக்கு அது வந்து என்ன பண்ணணும், ஆக்சஸ் கொடுக்கணும். ஸோ கேலரிக்கு ஆக்சஸ் கொடுக்கும்போது செலக்டட் இமேஜஸ்க்கு மட்டும் ஆக்சஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லாட்டி வந்து எல்லா இமேஜுக்கும் ஆக்சஸ் கொடுத்துருங்க அப்படின்னு மாட்ட டைம் சொல்ல முடியும். ஸோ இது இருக்கலே பெஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்காக ஒரு சில சேஞ்சஸ், இந்த இடத்துல ஒரு சில சேஞ்சஸ் அது இந்த டெவலப்பர் ப்ரிவ்யூவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை தவிர உங்களுக்கு ஹெல்த் டேட்டா, அதை வந்து எலக்ட்ரானிக் ஹெல்த் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு ரிலவெண்ட்டாகவும் ஒரு சில சேஞ்சஸ் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தவிர ஃபோனில் இதை இன்ஸ்டால் பண்ணணும்னு வைங்களேன், ஃபஸ்ட்டு இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து டெவலப்பர் ஆப்ஷன் எனேபிள் பண்ணணும், யூஎஸ்பி டீபக்கிங் எனேபிள் பண்ணணும், அப்புறம் உங்கள் பிசியில் கனெக்ட் பண்ணணும், உங்கள் பிசியில் வந்து ஏடிபி ஃபாஸ்ட் பூட் மினிமல் அந்த ஃபைல்ஸ் இருக்கணும். அதுக்கு வந்து ஆல்ரெடி .exe ஃபைல்ஸ் அவைலபிளாக இருக்கும். XDA மாதிரியான பேஜ்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். விண்டோஸ் பிசினா கொஞ்சம் ஈஸி தான், அப்படி இல்லைனா கொஞ்சம் ஒர்க் அரவுண்ட்லாம் பண்ணணும். ஹவு டு இன்ஸ்டால் ஏடிபி அண்ட் ஃபாஸ்ட் பூட் இன் மேக்னு கொடுத்தீங்கன்னா கூட எல்லாத்துக்குமே டுட்டோரியல் இருக்குது. இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ண முடியும்னா, உங்கள் ஃபோனை ஏடிபி வழியாவோ இல்லாட்டி ஃபாஸ்ட் பூட் கமாண்ட் வழியாவோ நீங்கள் கண்ட்ரோல் எடுத்து கமெண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பண்ணிங்கன்னா என்ன பண்ண முடியும்னா, அப்போது டெவலப்பர் ப்ரிவ்யூ இன்ஸ்டால் பண்ணலாம். பட் இதுவே டெவலப்பர் ப்ரிவ்யூ இல்லாமல் நீங்கள் ரெகுலராக பில்டு, நம்ம பீட்டா சொல்கிறோம் இல்லையா, ஆண்ட்ராய்ட் பீட்டா ப்ரோக்ராம், அது இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பிக்சல் 7a ஸ்டேபிள் தான் இருக்குது, பீட்டா போடலை. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் நார்மலாக சிஸ்டம் அப்டேட்ஸ் இதில் போனீங்கன்னா லேட்டஸ்ட், அதாவது நவம்பர் பேட்சோடு இருக்குது. பட் இதுக்கு நீங்கள் வந்து பீட்டா போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு பிக்சல் யூசர் பீட்டா இன்ஸ்டால் பண்ண போகிறோம், வேறு எதுவும் இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு க்ரோம் போங்க, ஒரு புது பேஜ் ஓப்பன் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஆண்ட்ராய்ட் பீட்டா ப்ரோக்ராம், அவ்வளோதான். இதை நீங்கள் தட்டி விட்டிங்கன்னா போதும், இந்த இடத்துல போய்ட்டுருமா, போனதும் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து எலிஜிபிள் டிவைசஸ் லிஸ்ட்டு பார்க்க முடியும். ஸோ அது தனியாக நம்ம வந்து என்னென்ன டிவைசஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத இங்கே செக் பண்ணலாம். ஸோ அதே சமயம் நம்மகிட்ட இருக்க டிவைஸில் எதாவது ஒன்றத்தை வந்து பீட்டாக்கு என்ரோல் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு 7a ஆல்ரெடி நான் வந்து என்ரோல் பண்ணி தான் வச்சுருக்கேன், அதனால் வந்து ஆப்ட் அவுட் அப்படின்ருக்கு. அதே சமயம் இப்போ கையில் வச்சுருக்கிற இந்த 7a எனேபிள் பண்ணல, என்ரோல் பண்ணல, அதனால் நாட் என்ரோல்டு அப்படின்னு வருது. ஸோ நான் இப்போ என்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினச்சா ஜஸ்ட் இந்த ஆப்டின்னு ஒரு தடவை கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக என்ரோல் ஆகிடும். அதையும் பார்ப்போமா. இப்போ அப்படிங்க போயிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஆஃப் பீட்டா கன்ஃபார்ம் ஓகே அப்படின்னு கொடுத்துட்டேன்னா, இப்போ என்ன ஆக போகுதுன்னா, நேராக நான் அப்படியே செட்டிங்ஸ் இந்த சிஸ்டம் பேஜ் போகிறேன். ஸோ சிஸ்டம் அப்டேட் செக் அப்டேட் அப்படின்னு கொடுக்குறேன்னா, ப்ரிப்பேரிங் சிஸ்டம் அப்டேட் அப்படின்னு வருதா. இப்போ பாருங்கள், ஸோ QPR2 பீட்டா 1 அவைலபிளாக இருக்குது 2.65 GBக்கு. ஸோ இது வந்து எப்படின்னா ஜென்ரலாக பப்ளிக் பீட்டா. இதுவே டெவலப்பர் பீட்டா அப்படின்னு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குங்க. டெவலப்பர் பீட்டா அப்படிங்கிறதா இருந்தாலும் சரி, நார்மலாக இப்போ கூகுள் டிவைசஸோட லைனப் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில் பிக்சல் 6 சீரிஸ் இந்த லிஸ்ட்லேயே கிடையாது.
பிக்சல் 6 சீரிஸ்க்கு அவங்க என்ன ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மேஜர் அப்டேட்டு, அப்புறம் 5 வருஷம் வரைக்கும் செக்யூரிட்டி அப்டேட். இது வந்து அவங்க ப்ராமிஸ் பண்ணது. 3 மேஜர் அப்டேட் வரைக்கும் மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. ஆனால் நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல ஆண்ட்ராய்ட் 16 வந்து பிக்சல் 6 சீரிஸ்க்கு வரும்னு. 6A 6 Pro இது எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ வந்து ஆண்ட்ராய்ட் 16ஓட டெவலப்பர் பில்டு அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயமாக தான் ஃபீல் ஆகுது. மேபி 5 இயர்ஸ் அப்டேட் அப்படிங்கிறத இப்போ வந்து 5 இயர்ஸ் ஆஃப் கம்ப்ளீட் அப்டேட்டாக மாற்றிட்டாங்களா அப்படிங்கிற டவுட் வருது. ஏன்னா செக்யூரிட்டி பேட்ச் தனி, மேஜர் அப்டேட் தனி அப்படின்னு தான் இதுக்கு முன்னாடி ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு செக்யூரிட்டி பேட்ச் தனி இல்லை, எல்லாமே சேம் தாங்க, எல்லாமே சேம் தான். அதுக்கேற்ற மாதிரி தான் அப்டேட் பேக்கேஜும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மேக்ஸிமம் ஆண்ட்ராய்ட் 12க்கு அப்புறம் 13, 14, 15 அப்படின்னு வரும்போது சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் இன்க்ளூட் ஆகிறத நீங்கள் பார்க்கலாமே தவிர, பட் யூஐ லெவலில் பயங்கரமான டிராஸ்டிக் சேஞ்சஸ் எதாவது பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அப்படி தான் இருக்குது. எப்படியும் வந்து 12 வந்தது, 12 கூடவே 12L அப்படின்னு சொல்லிட்டு பெரிய டிஸ்பிளே, டேபு, ஃபோல்டபுள்ஸ் இது எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது. ஆல்ரெடி இப்போ இன்னும் நீங்கள் நியூஸ் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி கூகுள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா குரோம் ஓஎஸ் அதை வந்து ஆண்ட்ராய்டோட அப்படியே கொலாப் பண்ண போகிறாங்க. ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்ந்து மர்ஜ் பண்ண போகிறாங்க. இந்த மர்ஜ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபேடுக்கான பதில் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, மொத்தம் வந்து இது ஒரு பெரிய ப்ளஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா பிக்சல் 6 சீரிஸ் இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது தான். ஸோ 6ல் ஆரம்பிச்சு 6 Pro, 6A, 7 Pro, 7A, ஃபோல்டு, அப்புறம் டேப்லெட்டு 8 Pro, 8A, 9 சீரிஸ் இப்போ வந்து எல்லாமே. ஸோ இது எல்லாமே வந்து எலிஜிபிள். மேபி நம்ம ஒன்று பண்ணலாம், எப்படி வந்து இப்போ இந்த டெவலப்பர் பில்டை இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ப்ளஸ் இந்த டெவலப்பர் பில்டு இன்ஸ்டால் பண்ணுறதுனால பெரிய அட்வான்டேஜா அப்படின்னு கேட்டிங்கன்னா சும்மா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க முடியுமே தவிர இதை கண்டிப்பாக எல்லாரும் இன்ஸ்டால் பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன். பப்ளிக் பீட்டா வந்ததுக்கப்புறமா நீங்கள் ட்ரை பண்ணுறது ஓரளவுக்கு ஓகே. அப்படி இருந்தாலும் பீட்டா அப்படிங்கிற டேர்முக்கு என்ன அர்த்தம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதில் கண்டிப்பாக பக் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். அவங்க டெஸ்ட்டு 100 டெஸ்ட்டில் இருக்கிறனால தான் அதுக்கு பீட்டா அப்படிங்கிற பேரே வருது. அதனால் நம்ம அவசரப்படணும்னு அவசியம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் வெயிட் அப்படின்னு தான் சொல்லுவேன். சரி, இருந்தாலும் இப்போ இந்த டெவலப்பர் ப்ரிவ்யூ நான் இன்ஸ்டால் பண்ணியே தான் அவன் இந்த ஃபேக்டரி இமேஜ் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறது இப்போ தொடர்ந்து காட்டுறேன். ப்ரௌசரில் ஆண்ட்ராய்ட் ஃப்ளாஷ் டூல் அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. ஆண்ட்ராய்ட் ஃப்ளாஷ் டூல் கிளிக் பண்ணி உள்ளே போனதும் கெட் ஸ்டார்டட், ஆல்ரெடி இன்ஸ்டால்டு, அதுக்கான லிங்க் நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து ஒரு பெர்மிஷன் கேட்கும், அலோ ஏடிபி ஆக்சஸ் கொடுத்தாச்சு. ஆட் நியூ டிவைஸ் 7A தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ டெவலப்பர் ப்ரிவ்யூ அதில் காமிச்சது பார்த்தீங்களா, செலக்ட் டிஃப்ரெண்ட் பில்டு கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், ஆண்ட்ராய்ட் 15 QPR2, ஆண்ட்ராய்ட் 14. ஸோ இந்த பில்டெல்லாம் இருக்கா, இதில் அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ப்ரிவ்யூ 1 இருக்குது. ஸோ இது நான் இப்போ வந்து இன்ஸ்டால் பில்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம ஃபோனில் வந்து இது இன்ஸ்டால் ஆகிடணும். கன்ஃபார்ம், ஹலோ, ஐ அக்செப்ட், இன் ப்ராக்ரஸ், அன்லாக்கிங் த பூட் லோடர். எஸ், பூட் லோடர் அன்லாக் பண்ணி ஆகணும், அப்போ தான் அதை பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அன்லாக் த பூட் லோடர்னு கொடுத்தாச்சு. பூட் லோடர் அன்லாக் ஆகுது. ஓகே, பில்டு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பில்டு டவுன்லோட் ஆகி முடிஞ்சதுமே இன்ஸ்டாலேஷன் டப்புன்னு முடிச்சிடலாம். பொதுவாக இந்த மாதிரி ஃப்ளாஷ் பண்ணும்போது பூட் லோடர் லாக் பண்ணுறது இல்லை. ஸோ லாக் பண்ணாமே யூஸ் பண்ணுறது கொஞ்சம் சேஃபு. அதனால் நான் இதை கேன்சல் கொடுக்கலான்னு இருக்கேன். கேன்சல், அவ்வளோதான். ஓகே, ஸோ டெவலப்பர் ப்ரிவ்யூ இப்போ பூட் ஆக போகுது. பூட் பண்ணுவோம். பூட் லோடர் நான் இன்னும் லாக் பண்ணலை. அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூட் லோடர் லாக் பண்ணதுக்கப்புறமா ஏதாவது பிரச்சனைலாம் வரும்போது டேட்டா லாஸ் ஆகும். அந்த மாதிரி எதுவும் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக நீங்கள் சேஃபாக உங்கள் ஃபோனை வச்சுருப்பீங்க, யாருக்கிட்டேயும் உங்கள் ஃபோன் அவ்வளோ ஈஸியாக போகாது, அதில் இருக்கிற பாஸ்வேர்ட்லேருந்து எந்த ஆக்சஸும் யாருக்கும் கிடையாது அப்படின்னா நீங்கள் பூட் லோடர் அன்லாக்டாகவே வச்சுக்கிட்டு கூட யூஸ் பண்ணலாம். பட் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ரொம்ப முக்கியங்கிறதுக்காக தான் பிராண்டும் என்ன பண்ணுவாங்கன்னா பூட் லோடரை தயவுசெய்து லாக் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா திரும்ப வேறு யாராவது உங்கள் டிவைஸில் கண்ட்ரோல் எடுக்கணும்னு சொல்லி பூட் லோடர் அன்லாக் பண்ணுறாங்கன்னு வைங்க, அப்போ டேட்டா எல்லாமே வைப் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இந்த டெவலப்பர் ப்ரிவ்யூ அப்படிங்கிறது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெவலப்பர்ஸ் ஃபஸ்ட்டே வந்து இதுக்கு அடாப்ட் ஆகிறதுக்காக தான் இது வருது. முக்கியமாக என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் வந்து நடக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இது வருது. இதோட டைம்லைன் பார்த்தீங்கன்னு வைங்களா, அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போது 2025 Q1 உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் மட்டும் என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸோ அது எல்லாமே 2025 Q1 வரும். 2025 Q2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஜர் SDK ரிலீஸ். இது வந்து முக்கியமாக யாருக்குன்னா டெவலப்பர்ஸ்க்கு தான் வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஹேவியரல் சேஞ்சஸ்லேருந்து எல்லாமே நம்மளும் பார்க்க முடியும். பட் SDK ரிலீஸ்னும் போது அவங்க அதுக்கு ரெலவெண்ட்டாக அவங்களோட ஆப் கம்பேட்டபிலிட்டி மாதிரியான ஆஸ்பெக்ட்லையும் அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க.
அண்ட் Q3ல பார்த்தீங்கன்னா திரும்பியும் ஃபீச்சர் ஒன்லி. இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா இந்த மேஜர் எஸ்டிகே ரிலீஸ் ஆகுது பார்த்தீங்களா Q2ல, அப்போ நமக்கு ஆண்ட்ராய்ட் 16 ரோல் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கு அடுத்து திரும்ப QPR நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு ஃபிக்ஸு ஆல்ரெடி ஒரு அப்டேட் வந்துருச்சு. இந்த அப்டேட் மூலமாக சப்போஸ் இன்கேஸ் ஏதாவது ஒரு சில என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னும் போது அதை பண்ணுவாங்க. அதுதான் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 16.1 இல்லாட்டி 2 இல்லாட்டி 3 இல்லாட்டி 5 எப்படியோ அவங்களுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி நேமிங் வச்சுப்பாங்க. ஸோ அதுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பீட்டா மாதிரி ஆல்ரெடி நமக்கு வர ஆரம்பிச்சிடும் பப்ளிக் பீட்டா. அதை தாண்டி மேபி அரௌண்ட் நவம்பர் டிசம்பர் டைமில் என்ன ஆகிடும்னா உங்களுக்கு வந்து 16.1 இல்லாட்டி 16.5 அதில் ஸ்டேபிள் வரும். ஸோ இதுதான் வந்து ஓவரால் பிளானு, கூகுள் பண்ணியிருக்கக்கூடிய பிளானு. இப்போது இந்த இன்ஸ்டாலேஷன், அதாவது டெவலப்பர் ப்ரிவ்யூ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஃபோனில் பார்த்தீங்கன்னு வைங்களேன், என்ன பில்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஷார்ட்கட்டில், அதாவது குவிக் டாகிள்ஸ்க்காக நம்ம நோட்டிஃபிகேஷன் ட்ரே எழுப்போம் இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் பார்க்க முடியும். அதுக்கு பேர் பக்லாவாவா, என்ன ஆப் இருது பேக்லாவா அப்படின்னு போட்டு என்ன தெரியுமா போட்டு வச்சுருக்காங்க, யோ காட்டியாத அட என்னைய எவ்வளோ வேகமாக சுற்றிக்கிட்டு இருக்கேன். BP21.241018.009 அப்படிங்கிற பில்டு தான் இப்போதைக்கு வந்திருக்கு. இதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஒரு சில பில்டு வரதா இருந்தால் அது இதுக்கு மேலே இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி க்ரோமில் போய்ட்டு கனெக்ட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது வே ஈஸி, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இன்னொன்று ஞாபகம் இருக்கட்டுங்க, இந்த மாதிரியான டெவலப்பர் ப்ரிவியூவாக இருக்கட்டும் இல்லாட்டி வந்து பப்ளிக் பீட்டாவாக இருக்கட்டும், இந்த மாதிரியான பீட்டாலேருந்து ஸ்டேபிளுக்கு போகிறதுக்கு அவங்களே ஒரு அப்டேட் புஷ் பண்ணுவாங்க. அது எப்போ பண்ணுவாங்க, இவ்வளோ நேரம் நம்ம சொன்ன எல்லா டைம் லைனும் முடிஞ்சு Q2 of 2025 எண்டில் தான் பண்ணுவாங்க. பட் அதுக்கு முன்னாடியே நான் ஸ்டேபிளுக்கு தான் போவேன் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, ஏன்னா நார்மலாக இந்த டெவலப்பர் ப்ரிவியூலையும் கண்டிப்பாக நிறைய பக்ஸ் இருக்கும், பீட்டாலையும் நிறைய பக் இருக்கும். அப்போ நான் ஸ்டேபிளுக்கு போனோம் ப்ரோ அப்படின்னு சொல்லி ரிவர்ட் பண்ணோம் அப்படின்னு ட்ரை பண்ணிங்கன்னா பண்ண முடியும். பட் பண்ணும்போது டேட்டா எல்லாமே வைப் ஆகிடும். எஸ், ஞாபகம் இருக்கட்டும். சரிங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ பேர் வந்து ஆல்ரெடி டெவலப்பர் ப்ரிவ்யூ இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். ஆமாம், ஆண்ட்ராய்ட் 16 இப்போயே வந்துருச்சு. ஆனால் உண்மைதான், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆண்ட்ராய்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12க்கு அப்புறம் எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு பார்த்தா 12க்கு அப்புறம் 13லேயும் ஓரளவுக்கு சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட 12லேருந்து 12.5, 12.5லேருந்து 12.6, 6லேருந்து 12.7 இப்படி கூட சொல்லிட்டு போயிடலாமான்னு தோணுது. ரொம்ப டிராஸ்டிக் சேஞ்ச் நம்ம எதுவும் பெருசாக பார்க்குறதில்ல. பட் ஃபீச்சர் இம்ப்ளிமெண்டேஷன் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் புதுசாக இன்க்ளூட் ஆகிட்டே வருது. ஓகே, ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி பார்க்கலாம். பாய். வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திக்கிட்டு இருக்கான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.